మాకు ఈ బిడ్డ కావాలా, మా లైన్కి ఒక కౌన్సిలర్ కావాలా. ఎప్పుడు లేదు, పోయిన తడవ వచ్చినందుకు మోసం చేసిండ్రు. ఇప్పుడు కానే కావాలా మాకు, మేమందరం సపోర్ట్ చేస్తాం. మా ఊడు మాకు కౌన్సిలర్ కావాలా అని ஆடவர்கள் மகவர்கள் అందరமே இன்னி கோருకుంటున్నాము. 11th வார்டு மக்களுக்கு என்னுடைய வணக்கம். லாஸ்ட் டைம் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே நாமினேஷன் 100% இருக்கும்னு நான் சொன்னேங்க. அதே போல் நாமினேஷன் பண்ணிட்டு இப்போ நான் சிம்பிளோட வந்திருக்குங்க. நிறைய பேர் ரூமர் ஆகிட்டு இருக்கு நான் நிற்கலன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்பாதீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் எப்படி எனக்கு வாக்களித்து என்ன செகண்ட் பிளேஸில் கொண்டு வந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய சிம்பிள் கேஸ் சிலிண்டர் நம்பர் 4. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் ஏன் கொடுக்குறேன்னாக்கா, நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. அது யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. நிறைய பேர் என்னை டாமினேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் கூட நான் இந்த அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ இந்த தடவை நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துன்னு இருக்கேன். அது உங்களுக்காக தான் நான் வந்து நிற்கிறேன் இங்கே. ஸோ எல்லாருமே போன தடவை என்னை ஆசீர்வாதிச்ச போல் இந்த தடவையும் என்னை வந்துட்டு பிளஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு வெற்றி கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. இது என்னுடைய வெற்றி கிடையாது, இது 11th வார்டுடைய வெற்றி. ஸோ தயவுசெய்து யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. நான் இன்னிலேருந்து கேன்வாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கேன்வாஸ் ஒவ்வொரு நாளும் இருக்குது. அது மாஸ் கேன்வாஸ் பண்ணல நான். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரிவிக்கிறேன்னாக்கா, மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்கு. அது கண்டிப்பா 28ஆம் தேதி 29ஆம் தேதி எனக்கு தெரிய வரான்றது நான் நம்புறேன். சார் இன்னொன்னு, ஸ்பெஷலா உங்க வார்டுக்கு இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்களா சார்? ஆமாங்க சார். இப்போ நிறைய வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறது ரோடு, லைட்டு, ட்ரைனேஜ் இதே தாங்க. நிறைய முனிசிபாலிட்டியிலேருந்து வர வேண்டியது ஜனங்களுக்கு தெரியல. நான் ஒரு எஜுகேட்டடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 100% வந்துட்டு நான் தெரிவிக்கிறேன். மெயின் என்னுடைய சொந்த பணத்தில் நான் வந்து ஜிம்மு ஒன்று போடலான்னு இருக்கிறேன். 11th வார்டில் எங்கேயுமே ஜிம்மு கிடையாதுங்க. ஜிம்மு போடலான்னு இருக்கேன். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குதுங்க, அத்தியம் பண்ணலான்னு இருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் மெயின், இது யாருமே பண்ணலங்க. 101% நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தான் பண்ணுவான்ட்டு இல்லைங்க. 4 வருஷமா ரிசல்ட் என்னுடைய டிஃபிடெட் கேண்டிடேட் இருந்தாலும் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் தொடங்கும். ரமேஷ் நான் இருக்கும்போது தான் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவர் இல்லாத சமயத்தில் கூட நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். மேலும் நாளைக்கு இந்த ரிசல்ட் வந்த பிறகு கூட கண்டிப்பாக என்னுடைய சர்வீஸ் தொடங்குன்றது நான் சொல்கிறேங்க. முக்கியமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரே இடத்துல இல்லைங்க, எல்லா ஏரியாவுக்கும் நான் கொடுக்குறதா நான் சொல்கிறேங்க. சார் இது கண்டிப்பாக 29ஆம் தேதி மக்கள் தீர்மானம் கிடைக்குங்க. ஸோ அவங்களுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக போன தடவை விட இந்த தடவை ஹையஸ்ட் வாக்கு கொடுத்து என்னை வெற்றி பெறுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அவங்களுடைய ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. இருந்தாக்கா இங்கே இருக்கிற எங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸு, எங்களுடைய சொந்தம் எல்லாருமே நீங்கள் வந்துட்டு கேட்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். 11th வார்டு மக்களுக்கு இந்த தடவை என்னுடைய சிம்பிள் சிலிண்டர் நம்பர் 4. உங்களுடைய ஓட் எனக்கு கம்பல்சரி தேவைப்படுதுங்க. உங்களுடைய உரிமை எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த உரிமையை வச்சு நான் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு நான் உங்களுக்கு விரும்பி கேட்குறேங்க.